நீங்கள் 10th இருந்தாலும் சரி 11th 12th எதுவாக இருந்தாலும் சரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரொம்ப முக்கியமாக இல்லையா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க. முக்கியமாக இல்லையா, அதை என்ன பயன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பேஜ். என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் படிக்காமல் இருப்பீங்க, சில பேர் வந்து ஒன்றுமே வந்து படிக்காமல் இருப்பீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோ. ஹாஃப் இயர்லியில் நீ எடுக்க போகிற மார்க்கு தான் பப்ளிக் எக்ஸாமில் நீ 50லேருந்து 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகியா டிக்ரீஸ் ஆகியா எல்லாமே தெரியும். உனக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் 350 மார்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே, எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி. 350 எடுக்கிறீங்கன்னா நீ கண்டிப்பாக பப்ளிக்கில் 450க்குள்ளே தான் எடுப்பேன். அப்படி 500க்கு மேலே எடுப்பேன்னா அது மிராக்கிள். கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் நீ கன்சிஸ்டன்சியாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ கன்சிஸ்டன்சியாக விடாமல் டெய்லி ஒரு 10 hours படித்து நீ விடாமுயற்சியாக விசோறு வெற்றியாக நீ படிச்சின்னா கன்ஃபார்மாக பப்ளிக் எக்ஸாமில் சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரொம்ப முக்கியமாக கருதணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இவ்வளோ நாள் ஜூன்லேருந்து டிசம்பர் முடி படிச்சிருக்கீங்கல்ல, உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்குறக்கான ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் தயவு செய்து கோட்டை விட்றாதீங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லிக்கு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லா எக்ஸாம் விட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு இப்போ புரிஞ்சுதான், ஏன்னா இங்கே நீங்கள் எடுக்க போகிற மார்க் பப்ளிக்கில் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மார்க் பப்ளிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் பயப்பட சொல்லலை, ரிலாக்ஸ்ட் மைண்டாக கன்சிஸ்டன்சியாக சாயங்காலமும் காலையிலையும் நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். சண்டே ஆனால் கண்டிப்பாக 7 to 6 hours ஷெடியூல் போட்டு படிங்க. ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு, கொஞ்சம் சீரியஸாக உட்காந்து படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.